இன்று அமெரிக்காவிலே, ஐரோப்பாவிலே மிகவும் வளர்ச்சி அடைந்த நாடுகள் உலகெங்கிலும், ஈவன் வளர்ந்து வரும் நாடுகளில் கூட கல்வி என்பது பொது கல்வியாக இருந்து வருகிறது, ஜனநாயக கல்வியாக இருந்து வருகிறது, அறிவியல் பூர்வ கல்வியாக இருந்து வருகிறது, அனைவருக்குமானதாக இருந்து வருகிறது. ஆனால் இந்தியாவிலே 21 அந்த வார்த்தையே கெட்ட வார்த்தை. இந்த கௌரவ பேராசிரியருங்கிற இந்த வார்த்தையே கெட்ட வார்த்தை. ஆசிரியர் அவரும் ஒரே பணியை செய்யறாரு, நாமும் செய்யறோம். இதில் அவருக்கு மட்டும் ஒரு டெசிக்னேஷன், ரொம்ப மதிப்புக்குரிய டெசிக்னேஷன் கொடுத்து அடிமையை நடத்தும். இது அனைத்து மாநிலங்களிலும் நடந்து வருகிறது. தமிழகத்தில் மிக அதிகமாக நடந்து வருகிறது. இங்க எப்படி நீங்க ஜனநாயக கல்வியை கொடுக்க முடியும்? ஒரு ஆசிரியர் அடிமையாக இருக்கிறார், கௌரவ பேராசிரியர். இந்த அடிமை சென்று அங்கு என்ன ஒரு ஜனநாயக கல்வியை கொடுக்க முடியும்? அரசனுடைய அதிகாரத்தை மீறி எப்படி கொடுக்க முடியும்? முடியாது. இங்கு ஜனநாயக கல்வி தேவை என்று நாம் பேசுகிறோம். ஜனநாயக கல்வி என்பது அனைவரையும் உள்ளடக்கிய கல்வியாக இருக்கும் பொழுதுதான் இருக்கும். அப்படி என்றால் அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி என்றால் என்ன என்ற ஒரு கேள்விக்கு பதில், நாங்க 52% கொடுத்து எல்லா ஜாதிக்காரங்களையும் உள்ளுக்குள்ள படிக்க வச்சுட்டோம். இதை நாம், இந்த ஏமாற்று வேலையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிபிசிஐ ஊடகம் மறைக்கப்பட்ட பெருமக்களின் செய்தியை பெருமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக இயங்கும் ஒரு கருத்தியல் ஊடகமாகும். இந்த ஊடகத்தில் வெளியாகும் அனைத்து செய்திகளும் பெருமக்களுடையதாக இருக்கும், பெருமக்களுக்கானதாக இருக்கும். இந்த ஊடகம் சமூக மாற்றத்திற்காக தொடர்ந்து இயங்க பிபிசிஐ ஊடகம் பெருமக்களின் குரலாகவும் கண்ணாகவும் தொடர்ந்து இயங்க கீழ்கண்ட வங்கி கணக்குக்கு உங்களுடைய பங்களிப்பை தொடர்ந்து தாருங்கள். எங்களோடு சேர்ந்து சமூக மாற்றத்திற்காக தொடர்ந்து பங்களிக்க வாருங்கள். கைகோர்ப்போம், சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவோம். நன்றி. இந்த தீர்மானங்கள் அனைத்தையும் நாம் உற்று நோக்கினோம் என்றால், உயர்கல்விக்காக, குறிப்பாக கல்விக்காக நமது நாட்டிலே, தமிழ்நாட்டிலே நிதி ஆதாரம் சரியாக ஒதுக்கப்படுவது இல்லை என்பது, அரசு உதவி பெறும் கல்வி நிலையங்களிலே ஆசிரியர்கள் பணியமர்த்தப்படுவதில்லை என்பது, பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்கள் பதவி உயர்வு பெறும் பொழுதும் பெற்ற பொழுதும் அவர்களுக்கு உரிய சம்பளம் வழங்கப்படவில்லை என்பது, இப்படி நிறைய இருக்கின்றது. ஒரு எதேச்சதிகார போக்கு. அந்த போக்கிலே தமிழக அரசு உட்பட ஒன்றிய அரசும் சேர்ந்து கல்வித்துறையினை நசுக்கி வருகிறது. கல்வித்துறையிலே என்னென்னவெல்லாம் கல்விக்கு எதிராக இருக்கிறதோ அவை அனைத்தையும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அரங்கேற்றி வருகிறார்கள். இது மக்கள் கல்விக்கு எதிரானதாகும் என்பதை நாம் அறிவோம். ஆனால் நான் பல தருணங்களில் நினைப்பது, மூட்டாவை பற்றி நான் நினைக்கும் பொழுது, இந்த மூட்டா என்ற ஒரு அமைப்பு ஒரு தேசிய அமைப்பாக இருந்திருக்க கூடாதா என்பது. ஏனெனில் தேசிய அமைப்பாக இருந்திருந்தால், காரணம் இது அமைப்பு என்று நான் உணரவில்லை, இது ஒரு இயக்கம். நிறைய அமைப்புகள் இருக்கிறது, ஆசிரியர் சங்கங்கள் இருக்கிறார்கள், பல லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட சங்கங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாம் அமைப்பாகவே இருந்து வருகிறது, இயக்கமாக இல்லை. இயக்கம் என்பது ஒரு தொலைநோக்கு பார்வையிலே அதை நோக்கி மக்களை அழைத்து செல்வது, அதில் சிரமங்கள் வரும் பொழுது, சவால்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது போராடுவது, அதில் சிக்கல்களை தீர்ப்பது, மக்கள் துணை கொண்டு வீதியிலே நின்று போராட வேண்டிய ஒரு அமைப்பு தான் இயக்கம் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம், ஆசிரியர்களை கொண்ட ஒரு இயக்கம் மூட்டா என்று நான் கருதுகிறேன். இந்த இயக்கம் தேசிய அளவில் ஒரு இயக்கமாக இருந்திருந்தால் இந்த தேசிய கல்விக் கொள்கை வந்திருக்காதோ என்று கூட நான் நினைப்பது உண்டு.
ஏனென்றால் நாடு தழுவிய அளவிலே நான் இந்தியா முழுக்க சென்று வருகிறேன். அனைத்து தளங்களிலும் மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள், இப்படி அனைத்து தளங்களிலும் இந்திய அளவில் நான் கல்வி தளத்திலே செயலாற்றி வருகிறேன். பல அமைப்புகளை பார்த்திருக்கிறேன். குறிப்பாக ஆசிரியர் அமைப்புகள் என்றால் அது ஒரு குறுகிய பார்வையிலே ஒரு சில கோரிக்கைகளை மட்டும் முன்வைத்து போராடக்கூடியதாக அமைந்து விடுகிறது. ஆனால் அதனை கடந்து கல்வியும் சமூகமும் இரண்டர கலந்தது. இது இரண்டும் பிரிக்க முடியாது எனும் பொழுது மக்கள் கல்விக்கு ஆபத்து என்றால் அதற்கு ஒரு முன்னணியிலே ஓங்கி குரல் கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் ஒன்றாக மூட்டா இருந்து வருகிறது. இந்த மாநாட்டிலே நான் கலந்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பளித்த இந்த அமைப்பிற்கும் தலைவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாநாட்டினுடைய தலைப்பை நாம் பார்த்திருக்கிறோம். அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி, ஜனநாயக கல்வி, சயின்டிபிக் டெம்பரமெண்ட், அறிவியல் பூர்வ கல்வி, இந்த மூன்று நோக்கங்களையும் கொண்டதாக இந்த மாநாட்டின் தலைப்பாக வடிவமைத்திருக்கிறார்கள். மிகச் சரியான காலத்திலே அமைந்திருக்கிற ஒரு தலைப்பு இது. உலகளவிலே ஜனநாயகப்படுத்தப்பட்ட கல்வி, அறிவியல் பூர்வ கல்வி, அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி, அனைவருக்குமான கல்வி, இந்த கல்வி வேண்டும் என்று உலக அளவில் போராடியது 18ஆம் நூற்றாண்டு. 18ஆம் நூற்றாண்டிலே உலக அளவிலே கல்வி இருப்பவருக்கு மட்டும் இருக்கும். சமூகத்தின் உயர்தட்டில் இருக்கின்ற பிரபுக்களுக்கு இருக்கும். இங்கிலாந்திலே, அமெரிக்காவில், ஐரோப்பாவிலே ஆண்டான் அடிமை என்ற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர்களுக்கு கல்வி, அடிமைகள் என்பவர்களுக்கு கல்வி கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நிலை 18ஆம் நூற்றாண்டில் உலகளவில் இருந்து வந்தது. அப்பொழுதுதான் ஒரு கோரிக்கை இயற்கையாகவே எழுந்தது. அந்த கோரிக்கை என்பது இந்த கல்வி மக்கள் கல்வியாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் அது அரசு எடுத்து நடத்த வேண்டும். அது பொது கல்வி என்று பெயரிடப்பட்டது. பப்ளிக் எஜுகேஷன், பொது கல்வி என்ற ஒரு தொடக்கம் 18ஆம் நூற்றாண்டில் இருந்து வந்தது. இன்று அமெரிக்காவிலே, ஐரோப்பாவிலே, மிகவும் வளர்ச்சி அடைந்த நாடுகள் உலகெங்கிலும், ஈவன் வளர்ந்து வரும் நாடுகளில் கூட கல்வி என்பது பொது கல்வியாக இருந்து வருகிறது. ஜனநாயக கல்வியாக இருந்து வருகிறது. அறிவியல் பூர்வ கல்வியாக இருந்து வருகிறது. அனைவருக்குமானதாக இருந்து வருகிறது. ஆனால் இந்தியாவிலே 21ஆம் நூற்றாண்டில் இப்படி ஒரு தலைப்பினை நாம் இட வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இந்த மாநாட்டினை இந்த கூரையின் கீழ் நடத்தி வருகிறோம். ஜனநாயக கல்வி, அனைவருக்குமான கல்வி இல்லை என்ற கூக்குரல் 21ஆம் நூற்றாண்டிலே இருந்து வரும் ஒரு அவலம் உலகத்தில் ஒரு தேசத்தில் இருக்கிறது என்றால் அது இந்தியாவில். 52% நாங்கள் உயர்கல்வியிலே கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அடைந்து விட்டோம் என்று மார்தட்டி கொள்ளும் ஆட்சியாளர்கள் தமிழகத்திலே இருந்து வருகிறார்கள். இது அனைவருக்குமான கல்வியாக இருந்ததால் மட்டும்தான் இந்த 52% நாம் அடைந்திருக்கிறோம். குறிப்பாக உயர்கல்வியிலே ஆண்களை விட பெண்கள் அதிகமாக என்ரோல்மெண்ட் செய்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். இது அனைவருக்குமான கல்வியை நாம் சாதித்து விட்டோமே என்று கூறுவார்கள். ஆனால் ஜனவரி 2025ஆம் ஆண்டு 1ஆம் தேதி நியூ இயர் அன்று ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில், அதனுடைய தலைவர் சீதாராம், அவர் ஒரு சுற்றறிக்கையை சுமார் 5000 சொச்சம் பொறியியல் கல்லூரிகளின் முதல்வர்களுக்கு அனுப்பியிருக்கிறார்.
அதில் அவர் கூறுகிறார், ஆர்டிபிஷியல், இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு என்பது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருடம் ஆண்டு, செயற்கை நுண்ணறிவு ஆண்டாக ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அறிவித்திருக்கிறது. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி, இந்த கீவேர்டு அதுதான், அனைவருக்குமான இன்க்ளூசிவ், சனநாயக பூர்வமான டெமோக்ராட்டிக் வாய்ப்புகளை அனைத்து இந்திய மக்களுக்கும் உருவாக்கப் போகின்றோம் என்று அவர் கூறுகிறார். சரிதானே? நல்ல விஷயம்தானே? இதைத்தானே தேசிய கல்விக் கொள்கை கூறுகிறது. தேசிய கல்விக் கொள்கையுடைய முன்னுரைகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அனைவருக்குமான கல்வி, சயின்டிபிக் டெம்பரமெண்ட், அறிவியல் பூர்வமான கல்வி, டெமோக்ரட்டைசிங் எஜுகேஷன், ஜனநாயகப்படுத்தப்படக்கூடிய கல்வி, இந்த கல்வியைத்தான் நாங்கள் வழங்குகிறோம் என்று யார் கூறுகிறார்கள்? தேசிய கல்விக் கொள்கை கூறுகிறது. அதை வழிமொழிந்துதான் இந்த அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் தலைவர் அவர்கள் சீதாராம் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் என்ன தவறு இருக்க முடியும்? நான் படிக்கின்றேன், கேளுங்கள். உங்களுக்காக எழுதி அவர் கூறியதை ஒரு சில கருத்துக்களை மட்டும் நிறைய எழுதியிருக்கிறார். ஒன்றை மட்டும் நான் கூறிக்கொள்கின்றேன். இது அவருடைய வார்த்தை. சீதாராமன், சேர்மன், ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். தயவு செய்து நான் ஆங்கிலத்தில் படிக்கின்றேன், கேளுங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI's inclusivity can act as a great equalizer, democratizing access to opportunities. அதில் ஒரு சில வரிகள், guided by ethics and dharma, India ethics and dharma. AI's use must align with principles of ethics, fairness and compassion. The year of artificial intelligence promises to be not just a technological revolution but a spiritual awakening. அவர் கூறுகிறார், year 2025 is set to become a kumbh of artificial intelligence, கும்பமேளா, அம்ரித் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு தெரியும், செயற்கை நுண்ணறிவு. அவர் கூறுகிறார் அம்ரித் இன்டெலிஜென்ஸ் என்று கூறுகிறார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை. அம்ரித் என்றால் என்ன? அமிர்தம். திருப்பார்கடலை அசுரர்கள் ஒரு பக்கமும் இவர்கள் தேவர்கள் ஒரு பக்கமும் அதை எடுத்து சேர்ன் செய்து அதிலிருந்து எடுத்து அமிர்தத்தை கொடுத்தார்களே, அந்த அறிவு, தெய்வீக தேவ அறிவு, அதுதான் அது அம்ரித் இன்டெலிஜென்ஸ். அமிர்த நுண்ணறிவு பருக வேண்டியது. அவர் கூறுகிறார், தி AI கும்ப், AI கும்ப், AI கும்பமேளா அப்படின்னு வச்சுங்க. தி AI கும்ப் represents the convergence of data, algorithm and the computational power. Computational power. Data Ganga, the abundant source of knowledge, reflecting the diversity of India's people. Algorithm Yamuna, Yamuna river, the flowing logic that transforms raw data into actionable insights. Computational power, river Saraswati, the unseen yet omnipresent force driving AI's transformation potential. The adoption of AI is akin to yaga, jnana, yajna, yagam in Tamil, is akin to yagam, a sacred offering performed for collective welfare. இது சீதாராம் அவர்கள், சேர்மன், ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் கூறியது. இதன் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து பொறியியல் கல்லூரிகளும் செயல்பட வேண்டும் இந்த ஆண்டிலிருந்து என்று அழைப்பு விடுத்திருக்கிறார், கட்டளையிட்டிருக்கிறார்.
இதை சுருக்கமாக தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது, அதாவது செயற்கை நுண்ணறிவு என்பது அமிர்த் இன்டெலிஜென்ஸ், அமிர்த நுண்ணறிவு. இந்த அமிர்த நுண்ணறிவு என்பது தெய்வீகமானது. இந்த அமிர்த நுண்ணறிவு என்பது இந்தியாவை சார்ந்தது. இந்தியாவில் உள்ள அனைத்து அறிவுகளும் ஒன்று சேரும் இடம் கங்கை. அந்த கங்கையில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா நடக்கிறது. அந்த கும்பமேளா ஜனவரி 13 இந்த மாதம் தொடங்க இருக்கிறது, 12 ஆண்டுகளுக்கு பிறகு. அதனால தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் நத்திங் பட் அமிர்த் இன்டெலிஜென்ஸ் என்று அவர் கூறுகிறார். இந்த அறிவெல்லாம் எங்கு கூடுகிறதாம்? கங்கையிலே கூடுகிறதாம். அறிவாளிகள் எல்லாம் அங்கு கூடுகிறார்கள். அங்கு அறிவு தழைத்தோங்குகிறது. கங்கை நதி கரையின் அந்த சமவெளிகளிலே வேத அறிவு, வேதாந்த அறிவு, உபனிஷத அறிவு, அனைத்து அறிவும் தோன்றிய இடம் எல்லாம் கங்கை நதிக்கரை. அதைத்தான் அவர் டேட்டா நாலெட்ஜ் என்று கூறுகிறார். கங்கை அறிவை உருவாக்குகிறது கும்பமேளா மூலமாக என்று கூறுகிறார். அந்த அறிவு உருவானது அல்காரிதமாக மாற்றப்பட்டு மனிதனுடைய பயன்பாட்டிற்கு பயன்பட போகிறது. அதை யமுனை ரிவர் என்று கூறுகிறார். ஆனால் ஒரு ஆறு மட்டும் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆறு. இன்று வரை கூறுகிறார்கள், வரலாற்றில் எவனும் கண்டது கிடையாது, நாமும் படித்தது கிடையாது. ஆனால் அது இருப்பதாக, இன்றும் இந்த பூமிக்கு அடியில் ஓடிக்கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள். சரஸ்வதி ரிவர். அந்த சரஸ்வதி ரிவர், அந்த ஆறு என்பது இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டது. காம்புடேஷனல் பவர் என்று அதை குறிப்பிடுகிறார். அதாவது கணக்கீட்டு திறன், ஒரு அந்த கணித கணக்கீடுகள், அப்படிப்பட்ட ஒரு கணக்கீட்டு திறனை கொண்ட கண்ணுக்கு தெரியாத ஆம்னி பிரசன்ட் தெய்வீகமான சரஸ்வதி ரிவர். இந்த அறிவு, இந்திய அறிவை பயன்படுத்தித்தான் நீ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த வேண்டும் இந்த நூற்றாண்டிலே என்று கூறுகிறது ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். இது சயின்டிபிக் டெம்பர்மெண்டா, அறிவியல் பூர்வமானதா? தேசிய கல்விக் கொள்கை ஆரம்பத்தில் 2019ஆம் ஆண்டு என்ன கூறியது? அந்த டிராஃப்ட் பாலிசி வந்த பொழுது இந்தியமய கல்வி, இந்தியாவை மையப்படுத்திய கல்வி, இந்திய விழுமிய கல்வி, இந்தியன் எத்தோஸ் என்று கூறியது. அந்த கல்வியானது நமக்கு என்னவெல்லாம் செய்ய போகின்றதோ என்று நான் கவலை கொண்டிருந்தேன். நாம் எல்லாம் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்திய மயம் என்றால், இந்திய விழுமியம் என்றால் யாருடைய, எவனுடைய விழுமியம்? அமிர்த் விழுமியம். இது அதைத்தான் இப்பொழுது கூறுகிறார். அப்பொழுது போராடினோம், மக்கள் எல்லாம் பொறுத்து கொண்டார்கள். நீங்களும் நானும் ஏதோ 5 பேர் நின்று வீதியிலே போராடினோம், போராடி கொண்டிருக்கின்றோம். நோ யூஸ். அவன் செய்து கொண்டுதான் இருக்கிறான். இந்த சேர்மன், ஏஐசிடியினுடைய சேர்மன் இதே இந்தியாவில் படித்தவராகத்தான் இருப்பார் என்று நான் கருதுகிறேன். நானாவது வெளிநாட்டிலே, இங்கிலாந்திலே படித்தவன். ஆனால் கண்டிப்பாக அவர் 1ஆம் வகுப்பாவது இந்தியாவில் படித்திருப்பார். எப்பொழுது படித்திருப்பார்? 50 ஆண்டுகளுக்கு முன்பு படித்திருப்பார். இந்த இந்தியா, சுதந்திர இந்தியா இவர்களைத்தான் உருவாக்கி இருக்கிறது, இன்று நேற்று அல்ல. இந்தியாவுடைய கல்வி 1947 இப்படித்தான் இருந்து வருகிறது. We have reached the zenith of all nonsense in terms of education. அதைத்தான் நாம் கண்டு வருகிறோம். அப்பொழுது இவர்கள் கொண்டு வரும் பொழுது நாம் நினைத்தோம், இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று ஒன்று இருக்கிறது, இதை பயன்படுத்தி பென் ரோஜர் போன்றவர்கள், நோபல் பரிசு பெற்ற பென் ரோஜர் போன்றவர்கள், மிகப்பெரிய நியூராலஜிஸ்ட், பெரிய சயின்டிஸ்டுகள், ஹெமராஃப் போன்றவர்கள், இவர்களெல்லாம் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கடந்து அணு துணை துகள்கள், சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ், இந்த துணை துகள்களில் கூட கான்சியஸ்னஸ், மனிதனுடைய கான்சியஸ்னஸ் இருக்கிறது என்று கூறுகிறார்களே. ஒருவேளை இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் பிசிக்ஸ், இவை அனைத்தையும், இந்த மாடர்ன் சயின்ஸ் அனைத்தையும் பயன்படுத்தி நம் சிந்தனையில் புகுந்து நம்மையே மனதை மாற்றி விடுவார்களோ? ஜவஹர் நேசனே ஒரு காலத்தில் இந்த அம்ரித் இன்டெலிஜென்ஸ் தான் உண்மை என்று கூறுவாரோ என்ற பயம் எனக்கே இருக்கிறது. ஏனென்றால் மனிதனுடைய மெய் உணர்வு, கான்சியஸ்னஸ்,
இதை உள் சென்று அதில் செல்வாக்கு செலுத்தக்கூடியது குவாண்டம் தியரி என்று கூறுகிறார்கள். அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் இன்னும் ஒரு 15-20 ஆண்டுகளுக்குள் வந்துவிடும். நம்முடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எல்லாரும் வீதியிலே நின்று கொண்டு, கும்பமேளாவில் நின்று கொண்டு அறிவை தேடக்கூடிய காலம் எதிர்காலத்தில் இருக்கிறது என்று 15 ஆண்டு காலமாக நான் பேசி வருகிறேன். 15 ஆண்டு காலமாக. இன்று அது நிரூபணமாகி இருக்கிறது. இன்று நிரூபணமாகி இருக்கிறது. இதுல எங்க சயின்டிபிக் டெம்பர்மெண்ட் இருக்குதுங்க? பள்ளி செல்லும் குழந்தைக்கு ஒருத்தன் அங்க அந்தமான் ஜெயில இருந்து பறந்து வந்தானா, ஒரு பறவையில மீண்டும் அங்க போயிட்டான்னு பாடத்துல வைக்கிறா. மாட்டினுடைய அந்த யூரின், அதனுடைய யூரின்ல என்னென்னவோ சக்தியெல்லாம் இருக்குன்னு ஐஐடியில் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி அங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறான், ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. பல 100 கோடிகள் அதற்கு ஒதுக்கப்படுகிறது. இந்தியன் நாலேஜ் சிஸ்டம், இந்தியன் நாலேஜ் சிஸ்டம். இப்போ ஒன்று சொல்லிட்டு இருக்கான், இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தில் மோனிசம். உலகம் என்பது எல்லாம் குவாண்டம் தியரி என்ன சொல்கின்றது? அலையாக ஒன்றாகவே இருக்கிறது, பார்ட்டிக்கலாக இல்லை. பிசிக்ஸ் படித்திருப்பவர்களுக்கு அறிவீர்கள், பார்ட்டிக்கலாக இல்லை, ஒரு பொருளாக தனியாக இல்லை, அலையாக ஒன்றாக ஒரு ஃபீல்டாக இருக்கிறது, குவாண்டம் ஃபீல்டு என்று கூறுகிறார்கள். நீ இங்கு தொட்டாலும் இதே எலக்ட்ரான் அங்கு மூன்ல, அங்க சூரியன்ல இருக்கின்ற எலக்ட்ரானும் அதுவும் இதுவும் ஒரே நேரத்தில் ஒன்றாகவே இருக்கிறது என்று கூறுகிறார்களே, அதைத்தான் அத்வைத்தத்தில் எங்களுடைய ஆதிசங்கர் அன்றே கூறிவிட்டார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு என்று கூறுகிறார்கள். அதற்கு ஆய்வுகள் நடத்தப்படுகிறது, அதற்கு பல 100 கோடிகள் ஒதுக்கப்படுகிறது. இங்கு மனிதனுக்கு ராமநாதபுரத்திலே தண்ணி இல்லை என்றால் அதற்கு ஆய்வு பண்ணுவதற்கு தமிழக அரசிடம் பணம் இல்லை என்று கூறிவிடுவார்கள், ஒன்றிய அரசிடமும் பணம் இல்லை என்று கூறிவிடுவார்கள். மனிதன் 21ஆம் நூற்றாண்டில் சந்திக்க இருக்கும் சவால்கள், பாட பொருண்மைகள், பிரச்சனைகள், இவைகள் அனைத்தும் புறந்தள்ளப்பட்டு இவைகளுக்கு அப்பாற்பட்ட மெட்டபிசிக்ஸ் என்று கூறுவார்களே, இவர்கள் தூக்கத்தில் உளறுகிறார்களே வேதம் வேதாந்தம் என்று, அந்த கருத்துரைகளை கொண்டு பாடத்தில் திணிக்கிறார். சயின்டிபிக் டெம்பரமெண்ட் எங்க வரும்? உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, பரிதாபமாக இருக்கிறது. பேராசிரியர்கள், உங்களில் நானும் ஒரு பேராசிரியராக என்னை நானே அதாவது பரிதாபத்திற்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்றேன். பாவம் கத்திக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் கருதுகிறேன். எவ்வளவு கூட்டங்கள், எத்தனை ஆயிரம் மேடைகள், எவ்வளவு போராட்டங்கள், ஆனால் மக்களுக்கு புரியவில்லையே. மக்களிடம் சென்று பேசுகிறோம், கேட்பதற்கு காது இல்லையே. எப்படி இதை மக்கள் சக்தியின் குரலாக மாற்றுவது என்பதில் தான் நாம் எடுக்க போகின்ற காரியங்களின் வெற்றி தோல்வி இருக்கிறது. இது ஆசிரியர்களுக்கானது மட்டுமல்ல, இது இந்த மனித சமுதாயத்திற்கானது. இந்த கோரிக்கை ஜனநாயக கல்வி, அறிவியல் பூர்வமான கல்வி, அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி, இது மக்களுக்கானதல்லவா, சமூகத்திற்கானதல்லவா? இது எப்படி ஆசிரியர்கள் மட்டும் பேசிக் கொண்டிருக்க முடியும்? ஏன் இந்த மக்கள் காதில் இதில் விழவில்லை? யாரெல்லாம் இதற்கு காரணம்? அவர்களை தோலுரித்து காட்ட வேண்டும் அல்லவா? வீதியில் நின்று எங்கு காட்டுகிறோம்? இருவர் பேசுகிறோம், நாகராஜன் சார் பேசுறார், நீங்க பேசுறீங்க, நான் பேசுறேன், ஒரு 4-5 பேர். So waste. விரக்தியில் பேசவில்லை, ஆனால் ஓட ஓட விரட்டுவோம். அதற்கு நாம் போராடுவோம், அதற்கு துணிவுடன் நிற்கின்றோம், மாற்று கருத்து கிடையாது. இது போன்ற போக்கிரிகள், இவர்களை போன்ற ஜோக்கர்ஸ், கோமாளிகள், இவர்களெல்லாம் கல்வியை பேசக்கூடிய ஒரு நிலையிலே ஒரு 70 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் 10 ஆண்டுகளில் எங்கேயோ கொண்டு போயிட்டான். இன்னும் 30-40 ஆண்டுகள் ஆகும் நாம் இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு. இந்த மக்களை பார்த்து நாம் பரிதாபப்படுகிறோம். ஒரு பக்கம் நடிகர்களும், ஒரு பக்கம் மறுபக்கம் அரசியல்வாதிகளும் மக்களின் சிந்தனைகளை மாற்றி அமைத்து அவர்கள் பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள்.
மக்கள் ஒரு அறியாத இளஞ்சூட்டு ஆமை போன்று வெந்நீரில் கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள், வெந்து மடிவார்கள். கல்வி மட்டும் தோற்றுவிட்டால் அந்த சமூகம் வெந்து மடிந்துவிடும். ஒரு நூற்றாண்டு ஆகும் அது மீண்டும் தழைத்தோங்குவதற்கு. இப்பதான் கல்வியை கிடைச்சோம். போன நூற்றாண்டில் தான் சமஸ்கிருதம் இல்லை என்றால் மருத்துவம் படிக்க முடியாது என்று கூறினார்கள். போன நூற்றாண்டில் தான் சூத்திரனாக இருந்தால், கீழ் சாதியாக இருந்தால் நீ பள்ளிக்கே வரக்கூடாது, பயில முடியாது என்றார்கள். இவர்களில் ஒருவராகத்தான் நீங்களும் நானும் இப்பொழுது ஏதோ படித்து ஒரு டிகிரியை வாங்கி கொண்டு இங்கு வேலைக்கு வந்திருக்கிறோம். சம்பளம் கிடையாதுங்கிறான். இருக்கின்ற அரசு சார்ந்த அரசு உதவி பெறும் கல்லூரிகளிலே ஆசிரியருக்கு சம்பளம் இல்லை. எப்படி இதுதான் ஜனநாயக கல்வியா? இது எப்படி? கல்விக் கொள்கை கூட்டத்தில் என்னுடைய பக்கத்திலே பிரின்சிபல் செக்ரட்டரி, முதன்மை செயலாளர் உயர்கல்வி அமர்த்தி கொண்டு அனைத்து துணைவேந்தர்களும் அழைத்து நான் கருத்து கேட்கின்றேன். அந்த கருத்து கேட்கும் பொழுது எல்லாரும் பாடத்திட்டம், கலைத்திட்டம் எல்லாவற்றையும் கூறினார்கள். அதெல்லாம் இருக்கட்டும், பணம் இருக்கா உங்களுக்கு? பணம் இருக்கிறதா ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க? பணம் இருக்கிறதா பள்ளிக்கூடங்களை கட்டுவதற்கு, கழிப்பறைகளை கட்டுவதற்கு? ஒரு அனைத்து வேகன்சிஸ், காலி இடங்களை எல்லாம் நிரப்புவதற்கு பணம் இருக்கிறதா? சென்னை பல்கலைக்கழகம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு இருக்கிறதா? முதலில் கூறுங்கள் என்று மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய பேராசிரியரை, துணைவேந்தரை கேட்கிறேன். பாவம், அவர் என்ன செய்வார்? பணம் கொடுக்கின்ற எஜமானர்கள் எங்கோ இருக்கிறார்கள். தைரியமாக பேசுங்கள். அதற்கு தீர்வை கொடுப்பதற்குத்தான் இந்த மாநில கல்விக் கொள்கை வந்திருக்கிறது. இதில் தீர்வை நாங்கள் எழுதுவோம், தைரியமாக கூறுங்கள் என்று கூடும் பொழுது ஒரு ஐடியா, ஒரு பதில். பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு நம்முடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, முதன்மை செயலாளர் அவர்கள் கூறுகிறார்கள், உயர்கல்வியினுடைய முதன்மை செயலாளர், இதுவெல்லாம் நாம் தனியாக பேசிக்கொள்வோம், இங்கு பொது இடத்தில் பேச வேண்டாம். இது பொது இடம் இல்லை, தனி இடமும் இல்லை, இது மக்களிடம். மக்களுக்கான கல்வி என்றால் அது மக்களுக்கான தீர்வுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அல்லவா? அதற்கான பிரச்சனைகள் என்னவென்று தெரியாமல் எப்படி கல்விக் கொள்கையை வகுப்பது? யாரும் கூற முன் வரவில்லை. அப்பதான் நானே கேட்டேன், சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை, உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு சார்பாக நான் பேசுறேங்கன்ன உடனே அவர் ஏந்திரிச்சு எனக்கு கும்பிடு போடுறார், வணக்கம் சார். இதுதான் நிலை. ஆசிரியர்களை அந்த அப்பாயின்மெண்ட் செய்வதற்கு எவ்வளவு 5 முறை பச்சையப்பன் கல்லூரியிலே 5 முறை ரிட் பெட்டிஷன் போட்டு எங்கு ஹைகோர்ட்டில் சென்று ஒரு முறையும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு ரிட், அது கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க தடுக்கிறாங்க அரசு, அதற்கு ஒரு ரிட் உயர் நீதிமன்றத்தில். பிறகு அதற்கு அந்த நியமன குழு போடுவதற்கு, சர்ச் கமிட்டி, அந்த குழு போடுவதற்கு ஒரு ரிட், அப்புறம் இன்டர்வியூ நடத்துவதற்கு ஒரு ரிட். அதை நடத்திய பின்பு ஆஃபர் வழங்கியாச்சு, அப்பாயின்மெண்ட் கொடுத்தாச்சு, அந்த அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு ஒரு ரிட், கடைசியில் சம்பளம் கொடுப்பதற்கும் ஒரு ரிட். 5 முறை ரிட். ஒரு முறையும் சென்று 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 132 பேராசிரியர்கள் இன்று ஒரு மெரிட், சுத்தமான ஒரு மெரிட் அந்த சர்ச் ப்ராசஸ்ல அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது எத்தனை கல்லூரிகளில் நடக்கும், எத்தனை பல்கலைக்கழகங்களில் நடக்கும்? சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பணி காலியிடங்கள் நிரப்பப்படவில்லை. கௌரவ பேராசிரியர்கள் அடிமைகள் போன்று நடத்தப்படுகிறார்கள், அடிமைகள் போன்று. கௌரவ பேராசிரியர்கள், இதுல என்ன, இதுல கௌரவம்? அவரு அந்த வார்த்தையே கெட்ட வார்த்தை. இந்த கௌரவ பேராசிரியருங்கிற இந்த வார்த்தையே கெட்ட வார்த்தை. ஆசிரியர் அவரும் ஒரே பணியை செய்யறாரு, நாமும் செய்கின்றோம். இதுல அவருக்கு மட்டும் ஒரு டெசிக்னேஷன், ரொம்ப மதிப்புக்குரிய டெசிக்னேஷன் கொடுத்து அடிமையை நடத்தும். இது அனைத்து மாநிலங்களிலும் நடந்து வருகிறது, தமிழகத்தில் மிக அதிகமாக நடந்து வருகிறது. இங்க எப்படி நீங்க ஜனநாயக கல்வியை கொடுக்க முடியும்? ஒரு ஆசிரியர் அடிமையாக இருக்கிறார், கௌரவ பேராசிரியர் என்று. இந்த அடிமை சென்று அங்கு என்ன ஒரு ஜனநாயக கல்வியை கொடுக்க முடியும்?
அரசனுடைய அதிகாரத்தை மீறி எப்படி கொடுக்க முடியும்? முடியாது. இங்கு ஜனநாயக கல்வி தேவை என்று நாம் பேசுகிறோம். ஜனநாயக கல்வி என்பது அனைவரையும் உள்ளடக்கிய கல்வியாக இருக்கும் பொழுதுதான் இருக்கும். அப்படி என்றால் அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி என்றால் என்ன என்ற ஒரு கேள்விக்கு பதில், நாங்க 52% கொடுத்து எல்லா ஜாதிக்காரங்களையும் உள்ளுக்குள்ள படிக்க வச்சிட்டோம். இந்த ஏமாற்று வேலையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிசிக்கலாக இந்த உடம்பு, இந்த உடற்கூறு ஒரு பள்ளிக்கு சென்று விட்டால் அது இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்பது கிடையாது. அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி என்பது அனைவருடைய பிரச்சனைகளையும் உள்வாங்கி, அனைவரது பாட பொருண்மைகளையும் உள்வாங்கி, அனைவரது சவால்களையும் உள்வாங்கி, அதற்கான பாட பொருண்மைகள், அதற்கான கலைத்திட்டம், அதற்கான பாடத்திட்டம் வகுத்து அதை அறிவாக கொடுக்கும் பொழுது அது அனைவருக்குமான கல்வி. இப்ப இந்த பாடத்திட்டம்னு வகுக்கிறோம். பாடத்திட்டத்தில் உள்ளடக்கங்கள், கலைத்திட்டத்தில், கரிக்குலத்தில் அந்த உள்ளடக்கம் யாருடைய பிரச்சனைகளை தீர்ப்பதாக இருக்கிறது? யாருடைய பிரச்சனைகளை, யாருடைய பின்புலங்களை, யாருடைய வரலாற்றை அலசுவதாக இருக்கிறது? இந்த நாட்டில் இருக்கின்ற 90% மேற்பட்ட குப்பனும் சுப்பனுடைய வரலாற்றையும் அவனுடைய சவால்களையும் பிரச்சனைகளையும் பாட பொருண்மைகளாக உள்வாங்கக்கூடிய பாடத்திட்டம் இருந்தால் அது அனைவருக்குமான கல்வி, அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி. கிராமத்தான போய் படிக்க வச்சுட்டேன், ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து எல்லாரையும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன், இது ஏமாத்து வேலை. இதையெல்லாம் நீங்க 21ஆம் நூற்றாண்டில் பெருசா சாதனை பட்டியலில் போடவே கூடாது. 100க்கு 100 நீ படிக்க வைத்திருக்க வேண்டும். அது பேசிக். அனைவரும் படிக்க வேண்டும் என்பது ஒரு பேசிக் திங். இதையே சாதனை என்று எப்படி கூற முடியும்? ஆனால் அனைவரும் படிக்க வருகிறார்களே, அவர்கள் அனைவருடைய பாடப்பொருள்கள், அவர்களுடைய சவால்களையும் பிரச்சனைகளையும் அலசக்கூடிய ஒரு படிப்பு, அதை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வுகள், ரிசர்ச், இதுவெல்லாம் இருந்தால் அது சரி. அது இல்லை. அப்படி எனும் பொழுது அனைவருக்குமான கல்வி இல்லை என்று வந்தால் அங்கு டெமோக்ரசி இல்லாததனால் வந்தது என்றுதான். ஜனநாயக பூர்வமாக ஒரு கலைத்திட்டம், பாடத்திட்டம், ஏன் கல்விக் கொள்கை வகுக்கிறார்களே, அதில் ஒரு குழு போடுகிறார்களே, அந்த குழுவை, அதில் உள்ள உறுப்பினர்கள் யாராக இருக்க வேண்டும், யாரெல்லாம் அதில் இருந்தால் இது அனைவருக்குமானதாக இருக்கும் என்றால் அப்படிப்பட்டவர்களை நாம் நியமிக்க வேண்டும். அது மத்திய கல்விக் கொள்கையில் இருக்கிறதா, மாநில கல்விக் கொள்கை குழுவில் இருக்கிறதா, நீங்களே யோசித்துக் கொள்ளும். அப்படி எனும் பொழுது இங்கு டெமோக்ரசி என்பது இல்லை, ஜனநாயகம் என்பது இல்லை. ஜனநாயகம் இல்லாத ஒரு சமூகம் வெளியில் இருக்கிறது. அந்த சமூகம் ஜனநாயகமற்ற சமூகமாக இருக்கிறது. அந்த சமூகத்திற்கு ஜனநாயக பூர்வமான இலக்கண கூறுகள் எதுவும் அற்ற ஒரு சமூகமாக இருக்கிறது. ஏற்றத்தாழ்வுகள் கொண்ட சாதிய சமூகமாக இருக்கிறது. ஆண்டான் அடிமை என்று, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஒரு பாகுபாட்டினை கொண்ட சமூகமாக இருக்கிறது. இந்த சமூகத்திற்கான ஒரு கல்வி வேண்டும். அந்த கல்வி, அத்தகைய ஒரு ஜனநாயக பூர்வமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்றால் இங்கு சமூக நற்பண்புகள், சோஷியல் வர்ச்சூஸ், அந்த சமூகத்திற்கான சமூக நற்பண்புகள் இருக்க வேண்டும். அதுதான் சமத்துவம், அதுதான் ஜனநாயகம், அதுதான் கம்யூனிகேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு அனுபவ பரிமாற்றம் கொண்டு அனைத்து சமூக உறுப்பினர்களுக்கும் இடையே அனுபவ பரிமாற்றங்கள் அதிகமாக இருக்க வேண்டும், கம்யூனிகேஷன் அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும். டாலரன்ஸ் இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும், அசோசியேட்டட் லிவிங், சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். இது சமூக நற்பண்புகள். இந்த சமூக நற்பண்புகள் தான் என்னுடைய ஆய்வு. சமீபத்திலே ஒரு 10 நாட்களுக்கு முன்பு என்னுடைய நூல் வெளியிடப்பட்டது, அறிவீட்டலும் அறிவூட்டலும். அதில் ஆணித்தரமாக, ஆய்வுபூர்வமாக இறுதியிட்டு இந்த சமூக நற்பண்புகள் அடிப்படையில் கற்றல் பயிற்சியம் இருந்தால் அங்கு கல்வி ஜனநாயகப்படுத்தப்பட்டதாக இருக்கும் என்று நிரூபித்திருக்கின்றோம். அப்படி என்றால் அமெரிக்காவிலே இருக்கின்ற சமூகம் இவ்வளவு சமூக நற்பண்புகளையும் கொண்ட ஒரு சமூகம். சமத்துவம் இருக்கிறது, ஜனநாயகம் இருக்கிறது அந்த சமூகத்தில்.
அங்கு ஒரு கன்ஜாயிண்ட் கம்யூனிகேட்டட் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ், அசோசியேட்டட் லிவிங், சேர்ந்து வாழும் ஒரு தன்மை, ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திற்கான அங்கு ஒரு கல்வி இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இல்லாத இடத்தில் இங்கு அறிவு என்பது அறிவு புலம், அறிதல் என்பது டோட்டலாக சொல்ல வேண்டும் என்றால் எபிஸ்டமாலஜி என்று ஆங்கிலத்தில் கூறலாம். இந்த எபிஸ்டமாலஜி, ஒரு மனிதன் அறிதல் வேண்டும் கல்வி மூலமாக அல்லது சமூகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதன் மூலமாக, ஒரு அறிதல் மூலமாக அவன் அறிவை பெற வேண்டும் என்றால் இந்த சமூக நற்பண்புகள் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆய்வினுடைய வெளிப்பாடு. அது சமூகத்தில் இல்லை. இவன் தான் சாதிய சமூகமாக ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாக இருக்கிறானே, குறைந்தபட்சம் கல்வியில் அது இருக்க வேண்டும் அல்லவா? 4 சுவர்களுக்குள் நடக்கக்கூடிய ஒரு இடம், அந்த கல்வி இங்கு இருக்க வேண்டும் அல்லவா? அது ஏன் இங்கு இல்லை? இங்கு சனநாயகம் இல்லை, இங்கு சமத்துவம் இல்லை. கல்வியில், பாடத்திட்டத்தில் சனநாயகம் சமத்துவம் இல்லை. கற்றலில், பயிற்றிய முறைகளில் சனநாயகம் சமத்துவம் இல்லை. இவை எதுவும் இல்லை என்றால் மேலுலகில் கற்பனை வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேதாந்தங்கள் கூறுவது போன்று மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட பொய்யான சமாச்சாரங்கள் தான் இங்கு கற்கக்கூடிய பொருண்மைகளாக இருக்கும். அங்க எப்படி சயின்டிபிக் டெம்பர்மெண்ட் இருக்கும்? சயின்டிபிக் டெம்பர்மெண்ட் எப்படி இருக்கும்? அறிவியல் பூர்வமாக எப்படி ஒரு கல்வி இங்கு அமையும்? களைய வேண்டியது பல இடங்களிலே இருக்கிறது. கலை திட்டத்தில் இருக்கிறது, பாடத்திட்டத்தில் இருக்கிறது, பாட பொருண்மைகளில் இருக்கிறது. அனைத்திலும் சனநாயகம் வேண்டும். அனைத்து மக்களுடைய அந்த ஆசைகள், எதிர்பார்ப்புகள், தேவைகள், பிரச்சனைகள், சவால்கள் அனைத்தையும் உள்வாங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் சயின்டிபிக் டெம்பர்மெண்ட் வரும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இல்லையே. அதை மாற்றி அமைப்பதற்காக ஏதாவது ஒரு கல்விக் கொள்கை, டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக் கொள்கையிலிருந்து 1949 இருந்து, பிறகு வந்த லக்ஷ்மணிசாமி முதலியார், அடுத்து கோத்தாரி, அடுத்தது 1986 பாலிசி, நியூ எஜுகேஷன் பாலிசி, இப்பொழுது வந்திருக்கின்ற நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. ஏதாவது ஒரு கல்விக் கொள்கையிலே எங்காவது ஒரு மூலையிலே இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, இதற்கான தீர்வுகள் இருக்கிறதா? இல்லையே. பிறகு எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்ட கல்வி வரும்? வாய்ப்பே கிடையாது. ஆக நமக்கு இங்கு தேவை என்னவென்றால் 21ஆம் நூற்றாண்டு அம்ரித் இன்டெலிஜென்ஸை எதிர்பார்க்கவில்லை. அமிர்த நுண்ணறிவை 21ஆம் நூற்றாண்டு எதிர்பார்க்கவில்லை. அமெரிக்காவிலே, ஐரோப்பாவிலே, உலகமெங்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஆக்டோபஸ் போன்று நம்மை ஆட்கொண்டு நம்முடைய நுகர்வு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய நடவடிக்கைகள் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறதே. என்னடா செய்ய போகின்றோம்? கல்வி என்ன செய்ய போகின்றது? அதிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கு அமிர்த நுண்ணறிவை நமக்கு கொடுக்க நினைக்கின்றான். இந்த அமிர்த நுண்ணறிவு இந்திய அறிவு என்று அவன் கூறுகிறான். ஆனால் 21ஆம் நூற்றாண்டு எப்படி இருக்க போகின்றது என்றால், எத்தகைய திறனும் அறிவும் மாணவனுக்கு தேவைப்படும் என்றால், எந்தெந்த வகையில் மனிதனை கல்வி மூலமாக தயார்படுத்த முடியும் என்றால், இந்த அனைத்து கேள்விகளுக்குமான பதில் என்று ஒன்று இருந்தால் அறிதல் என்ற ஒன்றில்தான். மனிதனுடைய ப்ரொடக்ஷன், உற்பத்தி முற்றிலும் மாறாக இருந்து வருகிறது, இருக்க போகிறது. முற்றிலும் மாறாக 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் மனித உற்பத்தி எவ்வாறு இருந்தது என்பதை இப்பொழுது ஒப்பிட்டு பாருங்கள். அனைத்தும் மாறிவிட்டது. இப்பொழுது இருப்பதை 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால், இன்று என்னென்ன முறைகளில், என்னென்ன தொழில்நுட்பத்தில், என்னென்ன விதங்களில் நாம் தொழில்நுட்பங்கள் மூலமாகவோ அல்லது மனித உழைப்பின் மூலமாக உற்பத்தியை செய்து வருகிறோமோ அனைத்தும் மாற்றத்திற்குரியது. அப்படி என்றால் சவால் என்ன? எங்கோ ஒரு மூலையிலே அமெரிக்காவிலே இருப்பான், இங்கு திருநெல்வேலியிலே ஒரு கிராமத்திலே இருக்கின்றவன் செய்த பொருள் உற்பத்தி அங்கு பயன்படும். சீனாவிலே ஏதோ ஒரு மூலையிலே இருக்கின்றவன் செய்கின்ற உற்பத்தியை நாம் இங்கு அனுபவிக்கின்றோம்.
இதுபோன்று ஒரு உற்பத்தி, அதனுடைய நுகர்வு, எவன் உற்பத்தி செய்கின்றான், எவன் நுகர்கிறான், இந்த உற்பத்தி இந்த நுகர்வு செய்கின்றவனுடைய தேவையை அதை பூர்த்தி செய்கிறதா இல்லையா என்பது தெரியாது. அப்படி சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் உற்பத்தியே நாம் செய்ய போவதில்லை என்பதுதான் 21ஆம் நூற்றாண்டு. நாம் நுகரப்போகும் எந்த பொருளினுடைய உற்பத்தியும் நாம் செய்ய போவது கிடையாது. எவன் செய்வான்? அம்ரித் நுண்ணறிவு வைத்திருக்கின்றானே அவன் செய்வான். கூகுள் செய்வான், IBM செய்வான். அவன் தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறான். நாம் நுகர்வும் அனைத்தும் கூகுள், IBM இது போன்ற 4 நிறுவனங்கள். அவன் தான் இறுதி செய்கின்றான். அப்படியே நம்முடைய நுண்ணறிவு, நம்முடைய மெய்யுணர்வு, கான்சியஸ்னஸ் அனைத்தும் அவன் கையில் இருக்கிறது. நாம் கண்ணால் பார்க்கின்றோமே. நீங்க போன்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எதையோ பார்க்குறீங்க. அவன் உங்க கண்ணை இந்த போன் மூலமா உங்களை அப்சர்வ் பண்றான். 700 கோடி மக்களுடைய கண்ணை பயோ இன்ஜினியரிங் தொழில்நுட்பம் மூலமாக, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் மூலமாக, டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங் தொழில்நுட்பம் மூலமாக உங்கள் கண் என்ன சொல்கின்றது, நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள் என்பதை அங்க உட்கார்ந்துட்டு முடிவு பண்றான். அவன் நினைக்கின்றான், இவன் இப்படி நினைக்கின்றான், இவனுக்கு தேவை இதுதான், இதை நாம் ஏன் இப்படி அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது, இவனை ஏன் நாம் செல்வாக்கிற்குள் கொண்டு வந்து அவனை நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க கூடாது என்பதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்ய போகும் வேலை. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்லது, ஆனால் அது அம்ரித் அந்த நுண்ணறிவு வைத்திருக்க போகின்றானே, கொடுக்கின்றானே, அவன் கையில் இருப்பதுதான் இப்பொழுது பிரச்சனை. அவன் செய்வான். வர்ணாசிரம தர்மமா? ஜவஹர் நேசன் எதிர்க்கின்றார். ஜவஹர் நேசனுடைய மூளையிலே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக திணித்து அவருடைய மெய்யுணர்வை, கான்சியஸ்னஸை மாற்றி ஜவஹர் நேசன் இன்னும் 10 வருடங்கள் கழித்து என்ன கூறுவார்? வர்ணாசிரம தர்மம் தான் நம்முடைய தர்மம் என்று கூறிவிடுவார். நடக்கும், இது எனக்கு நடக்கும், நான் பயப்படுகிறேன். ஏனென்றால் அம்ரித் நுண்ணறிவு வைத்திருக்கிறானே, அவன் கையில் இருக்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உங்கள் கையிலும் என் கையிலும் கிடையாது. இந்த கல்வி எதையும் செய்ய போவது கிடையாது. மாற்றி அமைக்கவில்லை என்றால், இந்த சவால்களுக்கு ஏற்ப கல்விக் கொள்கை இல்லை என்றால், கல்வி திட்டம் இல்லை என்றால், கல்வி அமைப்பு இல்லை என்றால், கற்றல் பயிற்சியம் இல்லை என்றால், கலை திட்டம் இல்லை என்றால், பாடத்திட்டம் இல்லை என்றால் அழிந்து போய்விடுவோம். இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறவர்களுக்கும் சேர்த்து கூறுகின்றேன், உங்கள் பிள்ளைகளும் அழிந்து போய்விடும். உங்களையும் மாற்றி விடுவான். முதலமைச்சர் இருக்கிறாரே, அவர் நினைப்பார். பிரதம மந்திரி இருக்கிறாரே, அவர் நினைப்பார். அவரும் அடிமைகளாகத்தான் இருக்க போகின்றார்கள் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பங்கள் வாயிலாக. அம்ரித் நுண்ணறிவு அவர்களையும் ஆட்கொள்ளும். அன்று அவர்களும் அடிமையாகி விடுவார்கள். இதற்கு ஒரே தீர்வு, இத்தகைய சவால்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி திட்டம். ஆக மனித உற்பத்தி மாறி வருகிறது. மனித உற்பத்தி நம்மால் நடக்கப் போவதில்லை. மனித உற்பத்தி வெவ்வேறு தொழில்நுட்பங்கள், வெவ்வேறு முறைமைகள் மூலமாக நடக்கப் போகின்றது. அப்படி என்றால் 21ஆம் நூற்றாண்டில் மனிதன் செய்ய வேண்டிய வேலைத்தான் என்னவென்றால் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், உய்ய சிந்தனை. தேசிய கல்விக் கொள்கை கூறுகிறது உய்ய சிந்தனை என்று கூறுகிறது. உய்ய சிந்தனை என்றால் கிரிட்டிக்கல் திங்கிங். ஒரு பொருளின் பால் இருக்கின்ற அறிவை நீ உட்கொள்ளும் பொழுது, உணரும் பொழுது உய்யமாக சிந்தி, கேள்வி கேள், விமர்சனமாக பார், அதில் உண்மை தெரியும். இதுதானே அறிதலின் சிறப்பு, இதுதானே எபிஸ்டமாலஜி. இதுதான். அப்படி சிந்திக்கக்கூடிய திறன் வந்துவிட்டால் எபிஸ்டமிக் ஸ்கில், அறிவு திறன் என்று கூறுகிறோமே, எபிஸ்டமிக் ஸ்கில், அதுதான் 21ஆம் நூற்றாண்டில் மனிதனுக்கு தேவைப்படக்கூடியது. கல்வி மூலமாக how to think. இல்லை என்றால் இவன் எதையோ நுகர்வான், எதையோ செய்வான், எதையோ சிந்திப்பான். எவன் அம்ரித் நுண்ணறிவை வைத்திருக்கிறானோ அவன் கூறுகின்ற, அவன் காட்டுகின்ற பாதையின் அடிப்படையில், அந்த நுண்ணறிவின் அடிப்படையில் நாம் செயல்பட போகின்றோம். இதை எதிர்க்க வேண்டுமென்றால், இதை எதிர்த்து சரியாக சிந்திக்க வேண்டுமென்றால், இதை எதிர்த்து மனித நடவடிக்கையிலே நம்முடைய வாழ்க்கையினை, வாழ்வாதாரத்தை
சிறப்பாக செயல்படுத்திக் கொள்ளப் போகின்றோம் என்றால் அதற்கு தேவைப்படும் அறிவு எபிஸ்டமிக் ஸ்கில் தான், சிந்திக்கும் அறிவுதான். பாடப்பொருண்மைகள் கொட்டி கிடக்கின்றது. ஐன்ஸ்டீன் தியரியை ஆசிரியர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாணவன் பல வழிகள் மூலமாக அந்த அறிவு என்ன என்பதை அவன் எடுத்துக்கொள்கின்றான். ஆனால் அந்த ஐன்ஸ்டீன் தீர்வினுடைய அந்த தியரியினுடைய இன்றைய ஒரு நிலைப்பாடு சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஐன்ஸ்டீனை கடந்து 100 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டோம். ஐன்ஸ்டீன் எல்லாம் கிளாசிக்கல் பிசிக்ஸ், பார்ட்டிகிள் பிசிக்ஸ் என்று கூறுவார்கள். ஆனால் இப்பொழுது குவாண்டம் பிசிக்ஸில் இருந்து வருகிறோம். இங்கு பார்ட்டிகிள் கிடையாது. எது எங்கே எலக்ட்ரான் துணை துகள்கள் எங்கு இருந்து எவ்வாறு செயல்படுத்த போகிறது என்று அறிய முடியாத நிலையிலே இன்னும் 10 ஆண்டுகளில் இருக்க போகின்றோம். அனைவரும் இயக்கப்பட போகின்றோம். அதை எதிர்த்து அறிவை பெற வேண்டும். நம்முடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்த வேண்டும். நம்முடைய சிந்தனையை, டெசிஷன் மேக்கிங், ஜட்ஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், இதுதான் 21ஆம் நூற்றாண்டு அறிவு. அந்த அறிவை கொடுப்பதுதான் கல்வி. அதை எதிர்ப்பதுதான் தேசிய கல்விக் கொள்கை. அதை அழிக்க கூடாது என்பதுதான் தேசிய கல்விக் கொள்கை. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இந்த தேசத்தில் வீணா போன இந்த நாட்டிலே இது மேலும் 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 வேரூன்றி அதில் சீரும் சிறப்புமாக வளர்ந்து வருகிறது. நம்மை புதைகுழியில் தள்ளிவிடும். இனி ஒரு நூற்றாண்டு போராடினாலும் முடியாது. இது மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டிய பிரச்சனை, நமக்குள் பேசக்கூடிய பிரச்சனையே அல்ல. இது சமூக பிரச்சனை. கல்வியை அரசியலாக அவன் கையாளுகிறான். கல்வியை நாம் சமூகமாக கையாண்டால் ஒழிய இந்த சமூகத்தை ஒன்று திரட்டி நமக்கான கல்வியை வென்றெடுக்கவே முடியாது. அமெரிக்காவிலும் இதை நான் பேசி வருகிறேன். அமெரிக்கர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். டர்பன் மாநாட்டிலே, உலக அந்த எஜுகேஷன் லீடர்ஸ் மாநாட்டிலே நான் தலைமையுரை பிரசிடென்ஷியல் அட்ரஸ் ஆற்றும் பொழுது 1.5 மணி நேரம் பேசியிருக்கின்றேன். 2 ஆண்டுகளுக்கு முன்புதான். அப்பொழுது இப்படித்தான் இருக்க போகிறது என்று கூறும் பொழுது அமெரிக்காவில் இருந்து வந்த துணைவேந்தர்கள், பேராசிரியர்கள், உலகம் முழுக்க வந்தவர்கள், நாங்கள் இதை அறிய முடியாமல் இருக்கிறது, எங்களுக்கும் இதே கதிதானா? ஆமாம், எங்களுக்கு சாதியம் அமிர்த நுண்ணறிவு இருக்கிறது எங்களை அடிமைப்படுத்த. உங்களுக்கு ஒன்று இருக்கிறது, அதுதான் நியோ லிபரல் எக்கனாமிக் மார்க்கெட் ஃபோர்சஸ். உங்களுக்கும் அதே கதிதான், மாறிக்கொள்ளுங்கள். இதை நான் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தும் கூறுகிறேன், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கும் கூறியிருக்கிறேன். இந்தியாவில் கூறுவதற்கு என்ன தயக்கம்? ஏனென்றால் ஒருவன் இந்தியாவில் கல்வியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்றால் இங்கு இருக்கின்ற 145 கோடி மக்களில் அதிகமாக பாதிக்கப்பட்டவன் நானாகத்தான் இருந்திருக்க முடியும். அதை வென்றுத்தான் இன்று நான் கல்வியில் நிறைய பேச வேண்டிய கட்டாயத்தில் என்னை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பின்புலமும், என்னுடைய சமூக புலமும், என்னுடைய பொருளாதார புலமும் அனைத்தையும் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் நான் ஏன் இவ்வளவு வேதனையுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று. இது அனைத்து மக்களுக்குமானது. இங்கே இருக்கின்ற பிராமணர்களுக்கும் சேர்த்து கூறுகின்றேன், உங்களுக்கும் இதே பிரச்சனை தான். அடிமையாக போகின்றீர்களா? அமிர்த நுண்ணறிவை பருகப் போகின்றீர்களா? இல்லை, உண்மையிலேயே செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி முன்னேறப் போகின்றீர்களா? இதை நான் கேட்பது இந்த சமூகத்தில் உயர் தளத்தில் இருக்கின்றோம் என்று கூறுகிறார்களே, அவர்களை பார்த்து கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் பிள்ளைகளையும் காப்பாற்ற விரும்புகிறேன். தயவு செய்து சிந்தியுங்கள். இங்கு சிந்திப்பதற்கு இங்கே மேலே நம்மை ஆளுகிறவர்கள் மத்தியில் யாரும் இல்லை. அசிங்கமாக சொல்ல வேண்டும் என்றால் எவனும் இல்லை. இப்படிப்பட்ட நாட்டில் தான் பேராசிரியராக பணிபுரிய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீங்களும் நானும் இருந்து வருகிறோம். நம்முடைய பேராசிரியர் பணி நல்ல கல்வி, நல்ல அமைப்பு, நல்ல திட்டங்களை கொடுத்திருந்தால் அழகா நம்ம பிள்ளைங்களோட உட்கார்ந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எப்படி சிந்திப்பது, அதான் பேடகாஜி. என்ன பயிற்சிய முறைகளில் அவனை சிந்திக்க வைக்க முடியும், அந்த வேலையை செய்யறதை விட்டுட்டு இன்னைக்கு நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, டைம் வேஸ்ட் தானே இது. அப்படி நம்மளை உட்கார வச்சுட்டான். ஆக சிந்திக்க வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்றுதான், எபிஸ்டமாலஜி வேலை பார்க்கணும். இந்தியாவில் அறிவு இயங்கிக் கொண்டே இருக்கிறது, அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கிறது, மாற்றத்திற்குரியது. ஹெகல் அதான் சொல்றார்,
மார்க்ஸும் அதான் சொல்றாரு, டயலெக்டிக்கலாக இருக்கிறது, அது என்றும் நிரந்தரமற்றது. அப்படி என்றால் இந்த அறிவை அந்தந்த காலகட்டத்திலே சிந்தித்து உள்வாங்க வேண்டிய திறமை 21ஆம் நூற்றாண்டில் அதிகமாக தேவைப்படுகிறது. இவ்வளவு ஆக்டோபஸ் போன்று பல அச்சுறுத்தல்கள் வரும் பொழுது சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு மனித சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டி இருக்கிறது. அதற்கான கல்வி 1ஆம் வகுப்பில் இருக்கிறதா அல்லது பிஹெச்டியில் இருக்கிறதா? பிஹெச்டியில் இருக்கிறதா? 4 வரி எழுத தெரியவில்லை டாக்டரேட் முனைவர்கள் இன்றைய காலகட்டத்தில். ஒரு பையன் என்னை வந்து பார்த்தா, நான் துணைவேந்தராக இருக்கும்போது ஒரு பையன் பிஹெச்டி படிக்கிறான். அவன் வந்து 2-3 வருடம் படித்து விட்டான். அவன் என்னிடம் கேட்கிறான், ஐயா இப்பொழுது நான் அனைத்து வேலையையும் முடித்து விட்டேன், இப்பொழுது நான் தீசிஸ் எழுத வேண்டும், என்ன செய்வது? நீ தானப்பா எழுதணும். இல்லை, எழுதி கொடுப்பதற்கு என்று கம்பெனிகள் நிறைய இருக்கின்றதாம் வெளியிலே. அந்த கம்பெனி ஏதாவது நல்ல கம்பெனியை நீங்கள் எனக்கு ஒரு பரிந்துரைத்தால் நான் அதை பயன்படுத்தி அவர்களை எழுதி தீசிஸ் வாங்கி சப்மிட். ஒரு துணைவேந்தரிடம் வந்து கேட்கின்றான் ஒரு பிஹெச்டி மாணவன். தெரியலப்பா, அது நீ தான் எழுதணும், அப்படி ஒரு கம்பெனி இருக்கிறதா எனக்கு தெரியல, அது தெரிஞ்சவங்கள்ட்ட போய் நீ கேளு. நீ இன்னொன்று தெரியுமா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி சாட் ஜிபிடி இன்னும் நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து விட்டது. தீசிஸ் எழுதுறதுக்கு நீங்க எந்த கம்பெனிக்கும் போக வேண்டாம். அழகா ஒரு தீசிஸை அமெரிக்காவிலேருந்து எடுங்க. என்ன செய்ய வேண்டும்? பிஹெச்டியில் ஃபோர்ஜரி பண்றவங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்றேன், அதான் நடக்க போகுது, நடந்துகிட்டு இருக்கு. நீங்க நல்ல அருமையான தீசிஸ் அமெரிக்காவில் கஷ்டப்பட்டு எவனாவது உழைச்சி எழுதியிருப்பான், அதை அப்படியே எடுங்க, பிடிஎஃப்ல இருக்கும் இல்லையா, அதை அப்படியே எடுத்து சாட் ஜிபிடியில் போடுங்க. அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் எல்லாத்தையும் மாத்துங்க, அதுல ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இன்னொன்று புதுசா போடுங்க. அப்படியே அது மாற்றி ரீஃப்ரேஸ் பண்ணி இந்த ஆங்கிலத்தை நீங்கள் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, பிளேஜரிசம் சாஃப்ட்வேர்லாம் இருக்குல்ல, அந்த சாஃப்ட்வேர்லாம் இதை செக் பண்ண முடியாது. அந்த சாஃப்ட்வேர் என்ன செய்யும் என்றால், அந்த வேர்டு ஒரு 4 வார்த்தைகள் தொடர்ந்து இருந்தால், 3 வார்த்தைகள் தொடர்ந்து இருந்தால், 5 வார்த்தைகள் தொடர்ந்து இருந்தால் அது பிளேஜரிசம்னு சொல்லும். சாட் ஜிபிடி உங்களுக்கு தொடராத வண்ணு மாற்றி கொடுத்துரும். அதே தீசிஸ் அழகாக கொண்டு போய் கொடுங்க, டாக்டர் ஜவஹர் நேசன் வாங்கிட்டோம். நிறைய டாக்டர்கள், நிறைய எவ்வளவு பெரிய அறிவு புரட்சி கல்வியாளர்கள் இருக்கிறார்களே. அங்கே யாரு கல்வியாளர்கள்? இந்த 3 எழுத்து படித்தவர்கள், IAS. இவர்கள் தான் கல்வி திட்டத்தை போடுவார்கள். இவர்கள் தான் ஆசிரியர்களுக்கு அங்க உட்கார்ந்து சுண்டு விரலிலே இன்று பல லட்சம் ஆசிரியர்களை தமிழ்நாட்டிலே சுண்டு விரலிலே அங்கு செயலகத்தில் உட்கார்ந்து கொண்டு இயக்குகிறார்கள். ஒரு நாளும் பாடம் கிடையாது, பயிற்சியும் கிடையாது, கற்றல் கிடையாது. இதுல தோன்றது தான் படிப்பு. இதுல வந்து செயலகத்திற்கு ஒரு நாளும் ஒரு ஆசிரியரும் அங்கு சமர்ப்பிக்கணும், எவ்வளவு பேர் படிச்சான், எவ்வளவு மார்க் எடுத்தா. இதற்கு பரீட்சை வைப்பது, தேர்வு வைப்பது அவன். ஒரு நாளும் தேர்வு, ஆன்லைன் தேர்வு, அதை இவன் நடத்தி மாணவர்களுக்கு ரிப்போர்ட். எல்லாம் மாறி போச்சுங்க. கோமாளித்தனம். இந்த கோமாளிகள் ஒன்று கூடி நடத்து அரங்கேற்றும் ஒரு பண்பு தான் கல்வி. ஒரு BA BSc படித்துவிட்டு ஒரு IAS என்று அந்த கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து ஒருத்தன் வந்துட்டா, அவர்களை கொண்டு வைத்து கல்வி திட்டத்தை வகுக்கிறார்கள். அவர்கள் கல்வி என்றால் என்ன என்று கல்வி கொள்கை குழுவுக்கு சொல்லுகிறார்கள். ஏய், கல்வி என்றால் இதுதான், கல்வி கொள்கை இப்படி எழுதி என்று கூறுகிறார்கள். எங்கே நடக்கும்? 16 நாடுகள் ஏழை நாடுகள். இந்தியா போன்று வளர்ச்சி அடைந்த நாடு கிடையாது, ஏழை நாடுகள் என்று கூறுகிறார்களே, ஹம்பிளாக, அடக்கமாக. அந்த நாடுகள் என்னை அழைத்திருக்கிறது, எங்களுக்கு கல்வி கொள்கை வகுத்து கொடுங்கள். ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் வாக்கில் அங்கு நான் செல்ல இருக்கின்றேன். அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, கருப்பின நாடுகள், ஏழை நாடுகள், பின்தங்கிய நாடுகள், அம்ரித் நுண்ணறிவு நாடுகள் அல்ல அந்த நாடு. அங்கு யாரும் 3 எழுத்துக்காரர்கள் கிடையாது. அங்கு நம்முடைய முதல்வர்கள், நம்முடைய பிரதம மந்திரிகள் கல்வி வள்ளல்கள், கல்வி சித்தாந்தவாதிகள். அப்படியெல்லாம் அங்கு யாரும் முதல்வர்கள் கிடையாது, பிரதம மந்திரிகள் கிடையாது. சுமார் 15 பிரதம மந்திரிகளுடன் நான் கடந்த 20-25 ஆண்டுகளில் உரையாடி இருக்கிறேன், நெருக்கமாகவும் பழகி இருக்கின்றேன். நாங்கள் எல்லாம் சென்றால் எழுந்து நிற்பார்கள்.
கல்விக்கு தலை வணங்குவது இது எனக்கு கிடையாது. கல்வியை மாணவன் போன்று உட்கார்ந்து கொண்டு நாங்கள் பேசுவதை பேனா கொண்டு எழுதிய பிரதம மந்திரிகளை நான் பார்த்திருக்கின்றேன், அவர்களுடன் பணியாற்றியிருக்கின்றேன். இந்த தேசத்தில் ஒரு 3 எழுத்துக்காரர் வந்து கல்வி என்றால் இதுதானடா, கல்விக் கொள்கை இப்படித்தானடா நீ எழுத வேண்டும் என்று கூறுகிறார். மத்தியிலும் அதே, மாநிலத்திலும் அதே. ஒரு காட்டுமிராண்டி சமூகம் என்பதற்கு இதைவிட ஒரு உதாரணம் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். நாம் காட்டுமிராண்டிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம், நாம் காட்டுமிராண்டிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம், தெரிந்தோ தெரியாமல். அதனால்தான் அது போன்றவர்களை, அது போன்ற தரம் கொண்டவர்களை முதல்வர்களாகவும் பிரதம மந்திரிகளாகவும் நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் இந்த நாட்டினுடைய தலையெழுத்து. இதிலிருந்து கல்வியை விடுவிப்பதே மிகப்பெரிய சவால். பிறகுதான் கல்வியை சனநாயகப்படுத்துவது, கல்வியை அறிவுபூர்வமாக செய்ய வைப்பது, அறிவியல் பூர்வமாக செய்ய வைப்பது, அனைத்து. ஒன்று இறுதியில் கூறிக்கொள்கின்றேன், இது இன்று நேற்று அல்லையே. மெக்காலே என்று ஒரு அறிஞர் வந்தார், இங்கிலாந்திலே எம்பி, பாராளுமன்ற உறுப்பினர். மெக்காலே இந்தியாவை பற்றி அறியாதவர், இந்தியாவிற்கு வந்திராதவர். 1833-32 காலகட்டத்திலே இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அவர் உரையாற்றுகிறார். அப்பொழுது அவர் கூறுகிறார், இந்திய மக்கள் அனைவரும் கல்வி பெற வேண்டும் என்பது அவர்களுடைய உரிமை. இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து அரசாங்க வேலை வாய்ப்புகளிலும் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்பதும் அது அவர்களுடைய உரிமை என்று பேசுகிறார். அப்பொழுது கிழக்கிந்திய கம்பெனி, அப்பொழுது இங்கிலாந்து பிரதம மந்திரி அவரையே அனுப்புகிறார், நீயே போ இந்தியாவிற்கு, அங்கு ஏதாவது முடிந்தால் நல்லதை செய் என்று கூறுகிறார். மெக்காலே வருகிறார். மெக்காலே வந்து 2 வேலையை செய்கிறார். இந்தியன் பெனல் கோட், இந்திய தண்டனை சட்டம். அப்பொழுதெல்லாம் மனுஸ்மிருதி என்று கூறுகிறோமே, அதுதான் இந்திய தண்டனை சட்டமாக இருந்தது. ஒருவர் ஒரு பொருளை அபகரித்து விட்டால் அவர் பிராமணரா இல்லையா? பிராமணராக இருந்தால் விட்டுவிடலாம். அவர் பிராமணராக இல்லை என்றால் அதை பனிஷ்மெண்ட் கொடுத்துடணும். என்ன பனிஷ்மெண்ட்டோ அது. திருமணம் என்றால் வேதாந்த அந்த வேத சடங்குகள் அடிப்படையில் தான் திருமணம். நம்ம இப்ப சீர்திருத்த திருமணம் எல்லாம் இப்ப கிடையாது. திருமணம், சாவு, பிறப்பு, இறப்பு அனைத்தையும் தீர்மானித்தது அங்கு சட்டம், அது மனு தர்மம். சொத்து எவன் வச்சிருக்கணும், எவன் வச்சிருக்க கூடாது, இதெல்லாம் வந்து அப்பதான் அது லாஸ். மெக்காலே வந்துதான் இந்திய தண்டனை சட்டத்தினை எழுதுகிறார். இல்லை, பொதுவானதாக இருக்க வேண்டும், அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும். அதை எழுதி முடித்தவுடன் 6 மாதங்களில் கல்வி கொள்கையையும் நீயே வகுத்துக்கூடு என்று கேட்கிறது லார்ட் பென்டிங் பிரபு. மிகப்பெரிய ஒரு நல்ல, நான் மதிக்கும், அனைவரும் மதிக்கக்கூடிய ஒரு கவர்னர் ஜெனரல். அவர் யாரு? பென்டிங் பிரபு. அவர்தான் அவரை பணிக்கிறார், நீ கல்விக்கும் ஏதாவது செய். ஒரு 6 மாத காலத்திலே அந்த குழுவிற்கு அவர் தலைவராக நியமிக்கப்படுகிறார். அவர் ஒரு அறிக்கை தருகிறார். அதில் கூறுகிறார், இப்ப நம்ம சொல்றோமே இதுதான், அனைவருக்குமான கல்வி முதலில் இந்தியாவில் ஓங்கி ஒலித்தது சட்டப்பூர்வமாகவும் கொள்கை பூர்வமாகவும் இந்தியாவில், இந்திய வரலாற்றில் முதலில் பேசியவன் மெக்காலே. அப்ப அவன் சொல்றான், அனைவருக்குமான கல்வி இருக்கணும்ப்பா. இங்க வேத பள்ளிச்சாலைகள் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொன்னு மதராசாஸ் கொஞ்சம் இருக்கு, மீதி 80% எல்லாம் வேத பள்ளிச்சாலைகள். வேதம் தான் படிக்கணும், வேதம் படிக்கிறதுக்கு இவன் தான் படிக்கணும், நீ எல்லாரும் படிக்கவும் கூடாது. அனைவருக்கும் கல்வி. இவன் என்னடா பாம்பை கொள்றான், கும்பிடுறான், பள்ளியை கும்பிடுறான், பெண்ணை போட்டு, பெண்களை மனைவிகளை போட்டு சதி என்று போட்டு நெருப்புல எரிக்கிறான். இவ்வளவு கொடுமைகளா இருக்க, இவனெல்லாம் காட்டு மிராண்டியா இருக்கிறானே, இவன்கிட்ட சயின்ஸ் கிடையாது. அப்ப அறிவியல் பூர்வமான மனோபாவத்தினை உருவாக்குவதே கல்வியின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் முதலில் சொன்னதும் மெக்காலே தான். அப்ப நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோமே, 1835 தான் அவர் மெக்காலே கல்விக் கொள்கை தெளிவா சொல்றாரு. அனைவருக்குமான கல்வி, அறிவியல் பூர்வ கல்வி. டெமோக்ரஸி இருந்தா தானே வரும், டெமோக்ரஸி தான் இல்லை. ஒரு பக்கம் கிழக்கிந்திய கம்பெனி, இன்னொரு பக்கம் அனைத்து மாகாண கவர்னர்ஸ்,
எல்லாரும் எதிர்க்கிறான். ஆனா அவருக்கு முன்பே சென்னை மாகாண கவர்னர் மன்றோ அது போன்ற ஒரு திட்டத்தினை அவர் செயல்படுத்தினார். கால்ரால சின்ன வயசுல செத்து போயிட்டார். 1822 செத்து போயிட்டார். அதுக்கு பிறகுதான் இவர் வர. இவர் அதை தொடர்ந்து எடுக்கிறார். அப்பொழுது இது போன்ற ஒரு கல்வியை கொண்டு வருகிறார். அனைவருக்கும் முதலில் தமிழ்நாட்டில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் கவர்னர் மன்றோ தான் முதல்ல எல்லாருக்கும் சென்று வந்தாரு, செத்து விட்டார். அதற்கு பிறகு வந்த மெக்காலே தான் இந்தியா முழுக்க அதை கொண்டு வருகிறார். அனைவருக்கும் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அறிவியல் சார்ந்தது. அறிவியல்னா இவன் வேதத்தை சொல்றான், இங்க அறிவியல் இல்லையே. அப்ப அறிவியல் மாடர்ன் சயின்ஸ்ல இருக்கு. அது எங்க இருக்கு? மேற்குலகத்தில் இருக்கிறது. அது எதுல இருக்கு? ஆங்கிலத்தில் இருக்கிறது. அதனால ஆங்கிலத்திலே படிக்கட்டும். புரியாதவன் பைலிங்குவலா படிங்கன்னார். ஆக மெக்காலே என்பவர் ஆங்கிலத்தை திணிக்கவில்லை. இங்கு இருந்த மொழிகளில் அப்பொழுது அந்த அறிவியல் மாடர்ன் சயின்ஸ் இல்லை என்பதனால் இதையெல்லாம் நாம இனிமேல் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னா இன்னும் ஒரு யுகம் ஆயிடும், 100 ஆண்டு காலம் ஆகிவிடும். ஆக ஆங்கிலமும் பைலிங்குவலாகத்தான் சொன்னார். ஆங்கிலத்தில் அவரவருடைய வெர்னாக்குலர் மொழியில் படித்துக் கொள்ளுங்கள் மெக்காலே கூறியது. பார்த்தா என்னடா வேத பள்ளிகளை வைத்து நம்ம இதை தானே வச்சு பிழைப்பு நடத்திக்கிட்டு இருந்தோம், இவன் நம்ம தலையிலே வாழ்க்கையிலே மண்ணவாரி போடுகின்றானே என்று நினைத்து இந்த மேல்தட்டு சமூகம், இந்த வேதிக் சமூகம் அவரை ஒரு தவறானவராக கட்டமைத்து, நானும் ஒரு 15 வருடத்துக்கு முன்பு அப்படித்தான் நம்பிக்கொண்டிருந்தேன். மெக்காலே என்பவர் ஆங்கில கல்வி, ஆங்கில கலாச்சாரத்தை கொண்டு வருகிறார் என்று. அவர் சொன்னது உண்மைதான். ஒன்றை சொன்னார், இந்தியன்ஸ் should be in their blood, they are Indians, but in life, in spirit, in taste, they should be British அப்படின்னார். என்ன தவறு? கட்டின மனைவி இவன் செத்து விட்டான்னு ஒண்ணு நெருப்புல தள்ளுறான். அப்ப பிரிட்டிஷ் ஸ்பிரிட்ல அந்த டேஸ்ட்ல வாழுங்கப்பான்னு சொன்னதுல என்ன தவறு? அன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லையே. நான் முடித்துக் கொள்கின்றேன் இன்னும் ஒரு 2 நிமிடத்தில். இதுதான். அப்ப இந்த சயின்டிபிக் டெம்பரமெண்ட் இன்னி வரைக்கும் பேசலையே, இன்று வரைக்கும் நடக்கவில்லையே. ஏன்? இன்னைக்கு கூட மாநாடு போட்டு நாகராஜன் சார் அவர்கள் எனக்கு இதை அனுப்பும் பொழுது ரொம்ப திருப்தி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா இவ்வளவு அருமையா டெமோக்ராட்டிக் சயின்டிபிக் இன்க்ளூசிவ் ஹையர் எஜுகேஷன். மெக்காலே இதை தானே பேசிட்டு இருந்தாரு. மெக்காலேக்கு பிறகு 150-200 வருடம் ஆக போகுது, இன்னும் இதையே பேசிட்டு இருக்கோமே. இன்னும் 200 ஆண்டுகளுக்கு பிறகும் நாம் இதையத்தான் பேசுவோம். நாம் விழித்துக் கொள்ளவில்லை என்றால், மக்களை உசுப்பி, மக்களை திசை திருப்பி உணர வைத்து, நம்மை எதிர்க்கும் கலாச்சாரத்தையும், நம்மை எதிர்க்கும் அறிவு மரபையும், நம்மை எதிர்க்கும், நம்மை ஆட்டி படைக்கும் ஆட்சியாளர்களையும் சரியாக கையாளவில்லை என்றால் கல்வி நம்மை விட்டு சென்றுவிடும். கல்விதானே போனா போயிட்டு போது, பழச்சுக்கலாம் அப்படி என்று நினைத்தீர்கள் என்றால் மனிதர்களாக கூட நாம் இருக்க முடியாமல் போய்விடும் இந்த 21ஆம் நூற்றாண்டு. அதற்கான பாடத்திட்டம், கலைத்திட்டம், இருக்கின்ற சவால்கள் பல முனைகளில் வருகிறது. தொழில்நுட்பம், மாடர்ன் சயின்ஸ், சமூகம், இப்படி பல கலாச்சாரங்கள், கன்சம்ஷன், நுகர்வுகள், மார்க்கெட் ஃபோர்ஸஸ், சந்தை, இப்படி பல ஆக்டோபஸ்கள் நம்மை நெருக்குகிறது, நம்மை மேல் செல்வாக்கை செலுத்துகிறது. இதற்கான கல்வி திட்டம் வகுக்க வேண்டும், பாடத்திட்டம் இருக்க வேண்டும், ஆசிரியர்களுக்கு அனைத்து சுதந்திரமும் இருக்க வேண்டும், முறையாக ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும், அவர்களுடைய பதவி உயர்வு அல்லது பணி நிறைவு இவையெல்லாம் முறையாக கையாளப்பட வேண்டும். இதுவெல்லாம் நடந்தால்தான் இது டெமோக்ராட்டிக் எஜுகேஷன் என்று கூற முடியும். இதில் அனைவருக்குமான கல்வியாக நாம் அமைய முடியும். இதைத்தான் அறிவீட்டலும் அறிவூட்டலும் என்ற ஒரு தலைப்பிட்ட புத்தகத்திலே ஐயா அவர்கள், தோழர் நாகராஜன் அவர்கள் கூறினார்களே, அதில் அதைத்தான் கூறியிருக்கிறேன். அறிவை ஊட்டுவதற்கு அமிர்த் நுண்ணறிவை, அமிர்த் நுண்ணறிவை கொண்டு நமக்கு குடிக்க வைக்க வருகின்றானே, அதையெல்லாம் அறிவூட்டல் என்ற கணக்கில் வரும். அறிவை, அவன் அறிவை நமக்கு ஊட்டுகிறான். ஆனால் அது நமக்கு தேவையில்லை. நாம் அறிவை ஈட்ட வேண்டும். பொருள் ஈட்டுவது இருக்கின்றது அல்லவா, அதுபோன்று அறிவை நாம் ஈட்ட வேண்டும். அதற்கான கல்வி வேண்டும். அது எவ்வாறு அமைகிறது, எந்த தத்துவத்தின் அடிப்படையில், எந்த எபிஸ்டமாலஜி, எத்தகைய ஆண்டாலஜிக்கல் பேஸ், மனிதனுடைய ஹியூமன் ஆண்டாலஜி,
எத்தகைய ஆண்டாலஜியின் அடிப்படையில் கல்வி அமைந்தால் எபிஸ்டமாலஜி வேலை பார்க்கும் என்பதுதான் நான் எழுதிய அந்த புத்தகம், தத்துவார்த்தமான புத்தகம். அதில் நிறைய தீர்வுகள், ஆயிரக்கணக்கான கேள்விகள், அதற்கான பதில்கள், தீர்வுகளையும் சோசியல் பெடகாஜி, சமூக பயிற்சியம் என்பதே தீர்வு என்று கூறி அதையும் வரையறுத்து கூறியிருக்கிறேன். அதன் அடிப்படையில் இந்திய கல்வி செயல்பட வேண்டும். அதற்காக நான் போராடவும் காத்திருக்கின்றேன், களம் செல்லவும் காத்திருக்கின்றேன், சென்று வருகிறேன், செல்வோம். அதில் இது போன்ற ஒரு புதிய பாதையில் நமக்கான தீர்வுகளை நாமே இறுதி செய்து எவனிடமும் கெஞ்சாமல் அந்த தீர்வை எடுத்துக்கொண்டு அவனை செய்ய வைக்க வேண்டும், அது எவனாக இருந்தாலும். அத்தகைய பாதையில் தமிழகம் முன்னோடியாக மூட்டா போன்ற நிறுவனங்கள் தலையெடுத்து களத்தில் பணியாற்ற வேண்டும். அதற்கான ஆதரவை சமூகமும் கொடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.